இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு சொன்னாக்கா, பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பு. நல்லா கவனிங்க. பல கோடி ரூபா செலவு பண்ணி தேர்தல் யூகம் அமைச்சு முதலமைச்சர் ஆகிடலான்னா எவ்வளோ இப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக இருக்கோம் பாருங்க. ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு கட்சிக்கு போராட்ட குணம் வேணாம், தியாகிகள் வேணாம், ஒரு அனுபவம் வேணாம், ஒரு படித்த தலைவர், கல்லூரி சென்று நேர்மையாக பட்டம் பெற்ற தலைவர் வேணாம். நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா பணம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி லீகலாக தேர்தல் யூகம் அமைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. என்ன வேடிக்கைன்னா, ஆதவர் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் நெருக்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆதவர் அர்ஜுனா ஒரு கட்சியில் இணைன்னு சொன்னாக்கா டைரெக்டாக நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணோன்னா டைரெக்டாக கூட அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கலாம். அண்ணன் திருமா அவர்களின் மியூசிக்காவில் இணைந்து திரும்பி எனக்கு ஏதோ அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லா கவனிங்க. மியூசிக்காவில் ஆதவ அர்ஜுனா பயணிக்கிறாரு பெரிய பொறுப்பில். ஆதவ அர்ஜுனா அம்பேத்கர் நூலை வெளியிடுறதுக்கு விஜய் அழைக்கிறார். நூலை வெளியிட விஜயை அழைக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா, விஜய், பிரசாந்த் கிஷோர் எல்லாத்துலேயும் ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி திருமாவளவன் அவர்களை விட ஒரு திறமையான ஒரு கட்சி தலைவங்க நம்ம அவங்கள விட்டுட்டு போகிற அளவுக்கு பார்க்கும், என்ன நடக்குதுன்னு பார்க்கும், அரசியல் இன்னும் என்னென்ன மாற்றம் வருதுன்னு பார்க்கும்.